110.7 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கோடைக்காலம் தொடங்கியதிலிருந்தே வெப்பம் வாட்டி வதைத்து வருகிறது. தினம் தினம் வெயில் தகித்து வரக்கூடிய நிலையில் 105 டிகிரிக்கு மேல் தொடர்ந்து தினமும் பதிவாகி வருவதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் வேலூரில் இன்றைய தினம் 110.7 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகி இருக்கிறது. சேலத்தை பொறுத்த அளவில் 106 என்ற அளவில் அந்த டிகிரி வெப்பமானது பதிவாகி இருப்பதாக பார்க்க முடிகிறது. அனல் காற்று வீசும், வெப்ப அலை வீசும் என்ற எச்சரிக்கையெல்லாம் விடுத்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் வேலூரில் 110.7 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக வேலூரிலிருந்து செய்தியாளர் செல்வம் இணைகிறார். செல்வம், விவரத்தை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக. அதாவது வேலூர் மாவட்டம் வெய்யலூர் என அழைக்கப்படும் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் எப்போதுமே வெயில் அதிகமாக காய்ந்து கொண்டிருக்கிறதுனால் இதற்கு வெய்யலூர் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் கோடை காலத்தின் போது அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே வேலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து 100 டிகிரிக்கு மேலேயே வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும். கடந்த 20 நாட்களாக 100 டிகிரிக்கு மேலாகவே வேலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டுள்ளது. படிப்படியாக 105, 106, 107 என வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்த நிலை இன்று 110 டிகிரி வெயில் தற்போது வேலூர் மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது. இதன் காரணமாகவே இன்று காலையில் இருந்து இதன் தாக்கம் அதிகமாக இருந்தது. அதனால் பகல் நேரங்களிலே மக்கள் வெளியே நடமாட முடியாமல் அனல் காற்று வீசும் சூழ்நிலை இருந்தது. இதன் காரணமாக பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாமல் தவித்து வந்தனர். அது வேலைக்கு செல்லும் பெண்கள் மற்றும் ஆண்கள் அனைவருமே வேலைக்கு செல்லும் போது அந்த மேலே முகத்தை மூடிக்கொண்டு செல்வது போல துணிகளை அறிந்து கொண்டும் அவர்கள் குளிர்காசை பயன்படுத்திக் கொண்டுமே இப்ப இதுவரைக்கும் அவர்கள் வெளியே சென்று கொண்டிருந்தனர். பிற்பகலில் அதிகமான அனல் காற்று வீசுவதனால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே செல்ல முடியாத சூழ்நிலையும் தற்போது ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் வெப்பத்திலிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்காக இளநீர், தர்பூஸ் போன்ற உள்ளிட்ட குளிர்பானங்களை அறிந்து தங்கள் வெயிலிருந்து தங்களை காத்துக் கொண்டிருக்கின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செல்வம்.